எழுதின அந்த எழுத்து சரி, உச்சரிப்பு சரி மாறாது. இது அவருடைய ஒரு ஸ்பெஷல். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது இசைஞானி இளையராஜா அவர்கள். பட் இசைஞானி இளையராஜா அவர்கள் எத்தனையோ பாடல் பாடியிருக்காரு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் நாயகன் படத்துல பாண்டிச்சேமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ 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 வளரும் பெறையே தேயாதே இனியோ அழுது தேம்பாதே அழுதா மனசு தாங்காதே அழுதா மனசு தாங்காதே. இப்படி ஒரு பாடல். இந்த பாடலை கேட்டு பல பேர் கண்ணில் கண்ணீர் வந்திருக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு சோகமா, அவ்வளோ அழகா, அது ஆழமா, அழுத்தமா. ஆனால் இப்போ ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னா கவர் வெர்ஷன் ஒன்று பண்ணுறாங்க. எல்லா சிங்கர்ஸும் நாங்களும் இந்த பாட்டை ஒரு தடவை பாடி காமிப்போம் அப்படின்னு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிங்கர், சமீபத்தில் மிகப்பெரிய வெற்றி நேரை குவித்துட்டு இருக்கிற ஒரு அற்புதமான பாடகர் சித் ஸ்ரீராம் அவர்கள். சித் ஸ்ரீராம் எந்த பாட்டு கொடுத்தாலும் ஒரே மாதிரி தான் பாடுறாரு. அதில் மாற்றமே கிடையாது. எம்கே தியாகராஜ பாகவதர் அந்த காலத்தில் நீங்கள் அவரோட பாட்டு கேட்டிருப்பீங்க. எந்த பாட்டு இருந்தாலும் ஒரு ஹை பிச்சில் இருக்கும். மன்மதலீலையை வென்ற உண்டோ உன்னை காணத்தான் வந்தேன் என்னை காண மாட்டாயா என் மேல் உனக்கேனோ. இப்படி இருக்கக்கூடிய ஒரு பாடகர்னா சித் ஸ்ரீராம் அவர்கள் அதே மாதிரிதான். நீ எந்த பாட்டு கொடுத்தாலும் அப்படிதான் பாடுறாரு. ஆனா சித் ஸ்ரீராம் என்ன பண்ணிருக்காரு, ஒரு தடவை நான் இதை ராஜா சாருக்கு டெடிகேட் பண்றேன்னு யூடியூப்ல ஒரு பாட்டு போட்டிருக்காரு. தென்பாண்டி சீமையில பாட்டை அவர் பாடியிருக்காரு. இப்போ அந்த பாட்டை நான் உங்களுக்கு பாடி காமிச்சேன். அது ராஜா சார் பாடினது. சித் ஸ்ரீராம் பாடுறது தென்பாண்டி தேரோடும் போல வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. அது கூட பரவாயில்ல, அவரோட ட்ரெண்டுன்னு விட்டுட்டேன். அடுத்ததுதான் ஒன்று பாடினார். வளரும் பெறையே தேயாதே இனியோ அழுது தாம்பாதே. தாம்பாதேவா அடுத்த ரெயின். அழுதா மனச தேங்காவா. நான் அந்த பாட்டை கேட்டு என்ன யோசிச்சேன்னா, சரி தப்பா பாட்டிங்களே திருப்பி பாடலான்னு. அதை அப்படியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் பொய் சொல்லலை, யூடியூப்ல இப்பயும் இருக்கு.